வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 29ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1386ஆம் ஆண்டில் சிமோலியன்ஸ்க் அரசு லித்வேனியாவினால் தோற்கடிக்கப்பட்டு அதன் அடிமை நாடாக மாறியது. 1672ஆம் ஆண்டில் பிரான்சின் 14ஆம் லூயி மன்னர் நெதர்லாந்தை முற்றுகையிட்டார். 1770ஆம் ஆண்டில் கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியாவின் இன்றைய சிட்னியை அடைந்து தான் சென்ற இடத்துக்கு பொட்டனி விரிகுடா என பெயரிட்டார். 1781ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் பிரித்தானியா பிரெஞ்சு கப்பல்கள் மர்தீனி கரையோர பகுதியில் சமரில் ஈடுபட்டன. 1903ஆம் ஆண்டில் கனடாவின் அல்பர்டா மாவட்டத்தில் 30 மில்லியன் கனமீட்டர் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 70 பேர் உயிர் இழந்தனர். 1910ஆம் ஆண்டில் பிரித்தானிய பொதுமக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிக்கும் திட்டத்துடனான வரவு செலவு திட்டத்தை ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்றம் அங்கீகரித்தது. 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் பிரித்தானியாவின் 6வது இந்திய படைப்பிரிவு உதுமானிய படைகளிடம் ஈராக்கின் கூட் என்ற இடத்தில் சரண் அடைந்தன. 1916ஆம் ஆண்டில் 6 நாட்கள் சமரின் பின்னர் அயர்லாந்து கிளர்ச்சி தலைவர்கள் பிரித்தானிய படைகளிடம் டப்ளின் நகரில் சரண் அடைந்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இத்தாலியில் நிலை கொண்டிருந்த நாஜி ஜெர்மனிய இராணுவம் நேச அணிகளிடம் நிபந்தனையின்றி சரண் அடைந்தன. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நெதர்லாந்தின் பல பகுதிகளிலும் உணவுப் பொதிகளை விமானத்தில் இருந்து வீசும் நடவடிக்கையை ஐக்கிய ராஜ்ய வான் படையினர் ஆரம்பித்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் இவாபிரான் என்ற தனது நீண்ட நாளைய காதலியை தனது பெர்லின் சுரங்க அறையில் வைத்து திருமணம் புரிந்தார். இருவரும் அடுத்த நாள் தற்கொலை புரிந்து கொண்டனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் டாக்கவ் என்ற இடத்தில் இருந்த டச்சு அரசியல் கைதிகள் முகாம் அமெரிக்க படைகளினால் விடுவிக்கப்பட்டது. 1946ஆம் ஆண்டில் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் டெக்கி டோஜோ மற்றும் 28 முன்னாள் தலைவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். 1951ஆம் ஆண்டில் சீன அரச மன்றத்திற்கான திபெத்திய பிரதிநிதிகள் பெய்ஜிங் நகரை வந்தடைந்து திபெத்திய சுயாட்சிக்கும் சீன இறையாண்மைக்குமான 17 அம்ச திட்டம் ஒன்றை வரைந்தனர். 1953ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது முப்பரிமாண தொலைக்காட்சி சோதனை ஒளிபரப்பு காட்சிப்படுத்தப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க மற்றும் தென் வியட்நாம் படைகள் வியட்காங் போராளிகளை தேடி கம்போடியாவை முற்றுகையிட்டன. 1975ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க குடிமக்கள் சாய்கோ நகரில் இருந்து தமது குடிமக்களை வெளியேற்றும் பணியை அமெரிக்கா ஆரம்பித்தது. வியட்நாமில் அமெரிக்க பங்களிப்பு முடிவுக்கு வந்தது. 1986ஆம் ஆண்டில் லாஸ் ஏஞ்சலஸ் நகர பொது நூலகம் தீப்பிடித்ததில் 4 லட்சம் நூல்கள் அழிந்து போயின. 1991ஆம் ஆண்டில் வங்காள தேசத்தில் சிட்டகாங்கில் இடம்பெற்ற 155 கிலோமீட்டர் மணி வேக சூறாவளியில் 1,38,000 பேர் உயிர் இழந்தனர். 10 மில்லியன் பேர் வீடுகளை இழந்தனர்.
1991ஆம் ஆண்டில் ஜியார்ஜியாவில் 7 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 270 பேர் உயிர் இழந்தனர். 1995ஆம் ஆண்டில் நவகிரி என்ற இடத்தில் இலங்கை இராணுவத்தினரின் ஆவ்ரோ விமானம் 50 படையினருடன் விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1997ஆம் ஆண்டில் வேதி ஆயுத உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. வேதி ஆயுதங்கள் தயாரிப்பு தடை செய்யப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் 29 ஆண்டுகால முற்றுகையின் பின்னர் லெபனானில் இருந்து சிரியா முற்றாக வெளியேறியது. 2007ஆம் ஆண்டில் வான் புலிகளின் 2 போர் விமானங்கள் கொழும்புக்கு வடக்கே 3 மைல் தொலைவில் உள்ள கொலன்னாவை எண்ணெய் கிடங்குகளையும் 10 மைல் தொலைவில் உள்ள கெரவலப்பிட்டி எண்ணெய் கிடங்குகளையும் குண்டுவீசி தாக்கின. 2011ஆம் ஆண்டில் இளவரசர் வில்லியம் கேத்தரின் ஆகியோர் திருமணம் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மடத்தில் நடைபெற்றன. மேலும் ஏப்ரல் 29ஆம் நாளானது ஐக்கிய நாடுகள் சபையின் வேதிப்போரில் பாதிக்கப்பட்டோருக்கான நினைவு நாளாகவும் யுனெஸ்கோவின் பன்னாட்டு நடன நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.